என்ன தான் நம்ம கார்டனில் செடிகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் சரி, மழை பெய்யும் போது செடிகள் வந்து நல்லா வளருதோ இல்லையோ, அது கீழே இந்த மாதிரி புல்லும் வந்து அதிகமாக வளர்ந்துருச்சு. இவ்வளோ புல் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். வல்லாரக்கீரை வந்து மழை பெய்யுமே ரொம்ப சூப்பராக தழுத்து வந்திருந்தது. மழை பெய்யறதுக்கு முன்னாடி இவ்வளோ லெங்க்த்தியாக வளர்ந்தது கிடையாது. ஆனால் ஒரு வாரம் மழை பெஞ்ச உடனே வல்லாரக்கீரை வந்து 2 மடங்கு ஹைட்டாக வந்து வளர்ந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வல்லாரக்கீரை ரொம்பவே ஆசையாக நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து அது வந்து இவ்வளோ ஹைட்டாக வளரே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. நம்ம எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் மழை தண்ணிக்கு இருக்கிற பவர் நம்ம வீட்டில் உள்ள தண்ணிக்கு வந்து கிடையாதுன்னு அப்போ தான் வந்து புரிஞ்சது. கீரையோடு சேர்த்து புல்லும் இந்த மாதிரி அதிகமாக வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற டயத்தில் நாம் வந்து புல்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். புல் பிடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக நமக்கு வந்துடும். ஒரு வழியாக வல்லாரக்கீரையை வந்து ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணியாச்சு. நாளைக்கு சமையலுக்கு இன்றைக்கே வல்லாரக்கீரையை வந்து பறித்து எடுத்து வச்சாச்சு. உங்கள் வீட்லேயும் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் சரி, குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகள் வந்து நடுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. அதில் சீக்கிரமாக நம்ம வந்து அறுவடையும் பார்க்க குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும்.